வானதி எங்க வம்சம். அவ எங்க வம்சத்துல பிறந்ததுனாலதான் அவளுக்கு எங்க சாமி வந்துச்சு. எங்க சாமி மனுஷ ரூபத்துல வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவளை ஏன் ஆசிரமத்துல கொண்டு வந்து போட்டாங்க? யார் அது? அவளை கோடீஸ்வரின்னு சாமி சொல்லுச்சு. ஏன் அந்த கோடீஸ்வரி குழந்தைய கொண்டு வந்து ஆசிரமத்துல போட்டா? அவ யாரு? அது வந்துங்கய்யா, வானதிய போட்டுட்டு போனப்போ அத பார்த்தது இந்த அம்மாதான். அம்மா தாயே, உன்னதான் நான் பார்க்கணும். யாருமா என் தெய்வம்? வானதிய கொண்டு வந்து போட்டது யாருமா? அது ஒரு மாசி மாசம் அதிகால வாசல்ல ஒரு ஆட்டோ வந்து நின்ன சத்தம் கேட்டுது. நானு ஜன்னல் வழியா போய் பார்த்தேன். ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்தது. ஆள் எப்படி இருந்தா? இருட்டுல முகம் சரியா பார்க்கல. ஆனா வயசு ஒரு 21, 23 இருக்கும். ஒல்லியான உருவம். அக்கம் பக்கம் பார்த்துட்டு குழந்தைய வாசல்ல போட்டு போயிட்டா. குழந்தை அழுதுச்சு. யாருமா நீன்னு? நில்லுமா நில்லுமான்னு கத்திக்கிட்டே ஓடுன. அவ அவசர அவசரமா ஆட்டோல ஏறி கல்லுப்பட்டி, அதாவது டீ கல்லுப்பட்டிக்கு போனோன்னு ஆட்டோக்காரங்கிட்ட சொன்னான். நீங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. அதெல்லாம் பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க. நான் உங்களை உபசரிக்கிறதா முறை. எடுத்துக்கோங்க. பாட்டி, நீங்க சர்க்கரை எல்லாம் சேர்த்துப்பீங்கல்ல? நான் அந்த காலத்து உடம்பு தாயி. இந்தாங்க. பாட்டி, டீ நல்லா இருக்கா? உன் மனசு போல நல்லா இருக்கு தாயி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எங்க ஆசிரமத்துக்கு யார் என்னைக்கு வந்தாங்களோ அந்த தேதியை தான் நாங்க பிறந்த நாளா கொண்டாடுவோம். இந்த மாசம் தான் வானதி வந்தா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க. வானதிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். கார்த்திக், கேட்டல்ல, வானதியோட பர்த்டே வருது. அது யாருக்கும் தெரிய வேணாம். சர்ப்ரைஸா நாம பண்ணுவோம். எப்ப வந்தீங்க மதர்? நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரவா? இல்லம்மா, வேண்டாம். லக்கேஜஸ் எல்லாம் வண்டியில ஏத்தியாச்சா? ஆப்பா, எல்லாம் வச்சாச்சு. சமந்தி, ஒரு நிமிஷம். வந்துட்டேங்க. சொல்லுங்க சமந்தி அம்மா. சமந்தி, எப்படியும் வரதுக்கு 4-5 நாள் ஆகும்னு தோணுது. நான் வர வரைக்கும் வானதிய கொஞ்சம் பாத்துக்கோங்க. பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. கத்திக்க வேணான்னு சொல்றீங்க. புரிஞ்சுதுங்க. அப்படிதானுங்களா சமந்தி? சரிங்க சம்பந்தி, நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். என்ன சம்பந்திங்க 2 பேரும் ரகசியம் பேசுறீங்க? அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரங்க ஐயா. ஓ, இந்த கிழவனுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். என்னங்க, கிளம்பலாமா? புறப்படலாம். அப்பா, நீங்களுமா போறீங்க ஊருக்கு? ஆமாமா. பின்ன 4-5 நாளைக்கு எனக்கு எப்படி பொழுது போகும்? வரேன். என்ன சிரிக்கிற? அம்மா, நான் சிரிக்கலையே. இல்ல, சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. நீ சிரிக்கலையா? அப்போ எனக்குதான் அந்த மாதிரி எல்லாம் கேக்குதா? அச்சச்சோ, சிரிக்கிற மாதிரி கேட்டுச்சாமா? எனக்கு கேக்கல.
பெரிய பொறுப்பு தலையில இருந்தா என்னெல்லாம் காதுல கேக்குது. இவளை நம்பலாமா? கண்டிப்பா நம்ப முடியாது. இவளை இருடி இன்னைக்கு. யாரு கிட்ட? அம்மா என்ன பண்றீங்க? சிரிக்காமலே என் காதுல சிரிப்பு சத்தம் எல்லாம் கேக்குது இல்ல, அதான் பயமா இருக்கு. என் பாதுகாப்புக்கு முந்தானில முடி போட்டு வச்சுக்கிறேன். நீ படுத்து தூங்கு. நீதான் படுத்தோன்னா தூங்கிடுவிய. தூங்குமா, தூங்கு. தூங்கு தூங்கு. ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காத, தூங்கு. வாங்க. என்ன மேடம் இன்னும் தூங்கலையா? இல்ல போங்க. வாங்க. கார்த்திக், ரெடியா இருக்கியா? மேனேஜர் வந்தாச்சா? எஸ் மேடம். குட். ஏதாவது பார்ட்டி கீட்டி போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். மா மேனேஜரு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரிதான். என்ன வானதி சத்தம் கேக்குது? ஆமாமா நான் தான். நீ என்ன பண்றாங்க? நான் அது அது போய் தூங்கு. சரி. கார்த்திக், நாம கொடுத்திருக்கிற டெண்டர் 10% ரேட்டை குறைக்கணும். சரிம்மா. காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு. குறைச்சு அனுப்புனாதான் நமக்கு கிடைக்கும். நீ உடனே ரீவொர்க் பண்ணி எவ்வளவு நேரம் ஆனாலும் எனக்கு மெயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ போய் தூங்க. புரியுதா? என்ன கார்த்திக் சத்தத்தையே காணோம்? கார்த்திக் பண்றமா? வானதி, அம்மா நீ போய் தூங்கு. உனக்கு போர் அடிக்கும். சரிம்மா. அம்மா சொல்லு கார்த்திக். அவ போனா எனக்கு போர் அடிக்குமே. என்னது? இல்லம்மா, நான் முடிச்சிடுறேம்மா. கார்த்திக், கவனமா வேலையை பாரு. சரிம்மா. ஓகே. என்ன பாக்குறீங்க? வேலையை பாருங்க. சரிங்க சார். வானதி, சூடா டீ கிடைக்குமா? போட்டு தரேன். என்னமாச்சு? என்னாச்சு? குனிய குனிய குட்டிட்டு தாண்டி இருப்பாங்க. நிமிந்து நின்னாதான் நாம யாருன்னு அவங்களுக்கு காட்ட முடியும். வச்சுக்கிறேன். அந்த ராஜராஜேஸ்வரிக்கு வச்சுக்கிறேன். என்னம்மா என்னாச்சு? வானதியோட பிறந்த நாளைக்கு இந்த வீட்ல அவ மாமியாரு, மாமனாரு, நாத்தனாரு, வளர்ப்பு தம்பி எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு பரிசுகளா அள்ளி கொடுக்க போறாங்க. சந்தோஷத்துல அவளை திக்கு முக்காட வைக்க போறாங்க. ஆமா ஆர்த்தி, இவ்ளோ பேரு பரிசு கொடுக்கும்போது வளர்த்த அம்மா நான் அவளுக்கு பரிசு கொடுக்கலனா எப்படி? அதான் ஒரு தரமான பரிசா தயார் பண்ணி கொண்டு வந்து இந்த வீட்ல நிறுத்த போறேன். இந்த அமுதா யாரு? அவளால என்ன செய்ய முடியும்?
அவ நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும்னு இங்க எல்லாருக்கும் காட்ட போறேன் ஆர்த்தி. என்னோட பிறந்தநாள் அவருக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். குட் மார்னிங். ஏய் குட் மார்னிங். காஃபி. என்ன வானதி? ஒண்ணும் இல்ல. பிறந்த நாள மறந்துட்டாரு போல இருக்கே. பேசாம நாமளே அவர்கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், சொன்னா மறந்துட்டோமேனு வருத்தப்படுவாரு. வேண்டாம். என்னங்க கூப்பிட்டீங்களா? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையேண்ணா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, கார்ல உட்கார்ந்த உடனே கலகலப்பா ஏதாவது பேசிக்கிட்டே வருவீங்களாமா? இன்னைக்கு ரொம்ப அமைதியா வரீங்களாமா? அதான் கேட்டேம்மா. என்னை பத்தி டிரைவருக்கு கூட தெரிஞ்சிருக்கு, வீட்டுல யாருக்குமே தெரியல. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னா. வாழ்த்துக்கள்மா. பிறந்த நாள் அதுவுமா கலகலப்பா இல்லாம ஏமா வருத்தமா இருக்கீங்க? நம்ம வீட்டுல யாருமே எனக்கு வாழ்த்து சொல்லல. என்ன சொல்ல போனா என் பிறந்த நாளையே மறந்துட்டாங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் இருக்காதம்மா, எல்லாரும் அவங்கவங்க வேலையில பிஸியா இருக்காங்கம்மா. இந்த காலத்துல வேற யார பத்தியும் யோசிக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லம்மா. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியா போயிடுமா. என்னால அப்படி இருக்க முடியலையா? நான் ரொம்ப சென்டிமெண்டான ஆளுனா. அம்மா, நீங்க ரொம்ப அன்பான ஆளுமா. நீங்க கவலையே படாதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்குமா. என்ன யாரும் கதவை திறக்கல? கதவு திறக்கலனா நீ கதவு தலை ஓபன் பண்ண வேண்டியதானே? என்னது, வீட்டுல யாருமே இல்லையா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vanadi. வானதி வா. கோடீஸ்வரியா என் மகளை விட்ட இடத்துலயே போய் தேடுன. என் மக அங்க இல்ல. பேரு சொல்லாம ஊரு சொல்லாம பெத்த மகளை விட்டுட்டு போன பாவினா. நான் அதை காட்டிக்காமலே தேடுன. ஊரு அலைஞ்சு என் மக எனக்கு கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் தான் பொத்தனூர் ஜமீன் வகேரா ஜோசியக்காரரு ஒரு விஷயத்த சொன்னாரு. 24 வருஷம் கழிச்சு உன் மகளை பாப்ப, அவளுக்கு அப்ப கல்யாணம் ஆயிருக்கும், தாயாட்ட ஒரு மாமியார் இருப்பாங்கன்னு சொன்னாரு. இங்க யாரு ராஜராஜேஸ்வரி? நான் தாம்மா. சம்பந்தியம்மா. அடேங்கப்பா, கொடுத்த காசுக்கு மேல நடிக்கிறா. எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு, எவ்வளவு பெரிய ஆளு நீங்க. நீங்க நினைச்சிருந்தா
பணக்கார இடத்துல அந்தஸ்தோட பெண் எடுத்திருக்கலாம். ஆனா அத நீங்க செய்யாம ஒரு சாதாரண வீட்ல, ரொம்ப ரொம்ப ஏழ்மைப்பட்ட வீட்ல. இங்க யாரு சுந்தரமூர்த்தி? நான் தாங்க. ஐயா, உங்களை தாங்க தெய்வமா கும்பிடணும். என் பொண்ண அவ அனாதை இல்லைன்னு நிம்மதியா வளர்த்தவர் நீங்க. ஆமா, எங்க உங்க மனைவி அமுதா? அப்ப நான் தாங்க. மத்த உங்க பிள்ளைய தாம் பிள்ளையா வளர்த்திருக்கீங்களே, காலம் பூரா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேம்மா. இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க இருக்கட்டும், பரவாயில்ல, அது என் கடமை தானே. இருக்கட்டும். மேடம், மேனேஜர் ஃபோன் பண்றாரு. எடுத்துட்டு போங்க. சாரி மேடம். என்னங்க, இன்னைக்கு வீட்ல எதுவும் விசேஷங்களா? வானதியோட பர்த்டே. இல்லையே இல்லையே, வானதிக்கு இன்னைக்கு பர்த்டே வராதே. நீங்க நினைக்கிறது சரிதான். அவளோட பிறந்த நாள் உங்களுக்கு தானே தெரியும். இது அவ ஆசிரமத்துல இருந்து வந்த நாள். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என் மகளை அனாதையா விட்டுட்டு போன அதே நாள் உன்னை அப்படியே கண் குளிர பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்க. என் கண்ணே போட்டுடும் போல இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? உன் மனசுல இப்படிதான் உன் அம்மா இருப்பான்னு நீ நினைச்சிருப்பியே, அப்படியே இருக்கனா? பின்ன எங்க அம்மா எப்படி இருப்பாங்க, இப்படி எல்லாம் என் மேல உயிரா இருப்பாங்க. நான் அழுதா எப்படி அவங்க அழுவாங்க, எப்படி என்ன வருத்தப்படுத்தாம சந்தோஷமா வச்சுப்பாங்கன்னு நினைச்சேனோ, அந்த மாதிரி ஒருத்தங்கள கடவுள் அத்தையா காமிச்சிட்டாரு. யார் அது? நான் ராஜராஜேஸ்வரி அம்மாவை தான் சொல்றேன். அந்த எண்ணத்தை உடைக்கத்தானே நான் வந்திருக்கேன். அமுதா உன் மேல ஆரத்தி அளவுக்கு அன்பு காட்டி வளர்த்திருக்க வாய்ப்பே இல்ல. அதனால ராஜேஸ்வரி காட்டின சாதாரண அன்பு கூட அது சாதாரண அன்பு இல்ல, பேரன்பு. சரிம்மா, பேரன்பாவே இருக்கட்டும். அதையெல்லாம் உன் நிஜ அம்மா கிட்ட பெருமையாவா சொல்லுவ? நீங்க செய்யாத ஒரு விஷயத்த உங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து செஞ்சிருக்காங்கன்னு இந்த சந்தர்ப்பத்துல சொல்லாம நான் வேற எந்த சந்தர்ப்பத்துல சொல்ல முடியும்? இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை சந்திச்சிருக்கிற அம்மா கிட்ட இததான் முதல்ல பேசணுமா? என்கிட்ட பேச வேற விஷயம் எதுவுமே உன்கிட்ட இல்லையா? முதலா என் மக என்கிட்ட என்ன கேள்வி கேட்பான்னு ஆசையா வந்தேன் தெரியுமா? எங்கம்மா இருக்க? என் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? என் அப்பா யாரு? என்ன பிரிச்சது உனக்கு வருத்தமா இருந்துச்சா? இத்தனை வருஷம் ரூம் பிடிச்சிருக்கா சம்பந்தி? என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இது ரொம்ப கம்மிதான். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். குறைகள் ஏதாவது இருந்தா மன்னிக்கணும். அப்போ குறை இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. நிறை குறைங்கிறது மனசுதான். நீங்க வந்ததுல நாங்க எல்லாம் ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கோம். நீங்களும் அது மாதிரி உணரணும்.
இது உங்க மகளோட வீடு. இங்க உங்க மக ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதே போல நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். பெட்ஷீட் எல்லாம் இப்பதான் மாத்தணும். மேடம் எப்பவுமே மத்தவங்க படுத்த பெட்ல எல்லாம் படுக்க மாட்டாங்க. என்ன பத்தி இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்படி பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் அப்படியே பழகிட்டேன். என்ன பண்றது? இத மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் என்னவோ பந்தா பண்றதா நினைப்பாங்க. நான் அப்படியெல்லாம் நினைக்கல சம்பந்தி. நான் அப்படி நினைக்க வைப்பேன். இல்ல, நான் நடந்துக்கிற விதத்துல நான் பந்தா பண்றதா மத்தவங்கள நினைக்க வைப்பேன்னு சொன்னேன். எது நிஜம் எது பொய்ன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் சம்பந்தி. நீங்க கவலையே படாதீங்க. எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா ரெஸ்ட் எடுங்க. வாங்க. வானதிமா, இன்னைக்கு பௌர்ணமி நல்ல நாள். மூத்தவங்க காலில் விழுந்து சின்னவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா? அம்மா, ஆனா புகுந்த இடத்துலயும் உனக்கு நல்லத சொல்ல ஆள் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லம்மா. நீயும் என்ன மாதிரி அப்பாவிதான். நான் இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? சம்மந்தியும் ஒரு பொண்ண பெத்தவங்களாச்சே. யாருக்கு எப்ப மரியாதை செய்யணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சது என்னோட தப்புதான். வார்த்தைக்கு வார்த்தை சவுக்கடி குடுக்கறாளே நம்ம ஆளு. ராஜராஜேஸ்வரி இப்படி நிக்கிறத பாக்குறதுக்கும் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்னங்க நீங்க ஒன்னும் இல்லாத ஒரு சின்ன விஷயத்த இவ்ளோ பெருசு படுத்துறீங்களே. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாங்களா? எதுங்க சாதாரண விஷயம்? எல்லாரும் இருக்கிற சபையில உங்க பொண்ணால உங்க மனசு நொந்துச்சுன்னா அது உங்களை பாதிக்காதா சொல்லுங்க? பாதிக்கும் தாங்க, கஷ்டமா தான் இருக்கும். 1000 இருந்தாலும் நம்ம பொண்ண கொடுத்துட்டோம், கொஞ்சம் பொறுத்து தானங்க போகணும். நீங்க வேணா விட்டு கொடுக்கலாம். ஆனா நான் நியாயத்தை பேச எப்பவுமே எந்த இடத்துலயுமே தயங்கினதில்லை. நீ நடத்து. சம்மந்தி, நடந்தது தப்புதான். முறைப்படி
வானதி உங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். வானதி, நீ முதல்ல போய் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போ வானதி. சரிம்மா. அம்மாடி, நீ என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா புகுந்த வீட்ல கௌரவத்தோடவும் சுயமரியாதையோடவும் வாழணும். அப்படி நீ வாழ்றத பாத்துக்கிட்டே நான் கண்ணை மூடணும். நீ முதல்ல அம்மா கூட உட்காரு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. அம்மா, நான் பரிமாறேன். தங்கச்சிமா, நீ உட்காருமா. நீ ஏமா எந்திரிக்கணும்? அமுதா, என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? தங்கச்சிமா எந்திரிச்சு சாப்பாடு பரிமாற போறேன்னு சொல்றாங்க, நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? முதல்ல நீ எந்திரிச்சு எல்லாருக்கும் பரிமாறு. ஆமாமா, ஆத்தி ஆத்தியும் பரிமாறுவாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு பரிமாறு. உட்காரு உட்காரு. சாப்பிடுமா. ராஜி, சாப்பிடுமா. ஆர்த்தி, இந்த வசுந்தராவை பாத்தியடி, என்ன நடிப்பு நடிக்கிறா. இவ நடிக்கிற நடிப்பை பார்த்தா இவதான் வானத்திக்கு அம்மாவும் நானே நம்பிடுவேன் போல இருக்கு. அம்மா, எப்படிமா உனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைக்கிறாங்க? கொஞ்சம் விட்டா நம்மளையே தூக்கி சாப்பிடுவாங்க போலயே. அருணாச்சலத்தோட மனைவிப்பா. நான் அவளை சின்ன வயசுல இருந்தே பார்த்ததில்ல. இந்த ஆளு வேற எப்ப பாரு அபசகுணமாவே பேசிட்டு இருப்பாரு போல. அவளோட குலம், கோத்திரம், வழி, வம்சம் எல்லாமே சரியா சொல்றான். ஏன் அருணாச்சலம் அவளை விட்டுட்டு போனான்னு தெரியல. நான் சொல்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா நீ அருணாச்சல சம்சாரத்தை பார்க்கலாம். ஐயோ, இந்த ஆளு ஆளாளுக்கு போன் பண்ணி என்ன பத்தி சொல்லிட்டு இருந்தா சிக்கல் ஆயிருமே. என்ன பண்றது? அவ இங்கதான் இருக்காப்பா. நான் சொன்னதை செய். ஐயா, போனை கட் பண்ணுங்க. முதல்ல போனை கட் பண்ணுங்க. என்னம்மா? இத பாருங்க, நான் சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. திருவண்ணாமலை சாமி பேருக்காரரு என்ன வயித்துல குழந்தையோட விட்டுட்டு போயிட்டாரு. அதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் நான் மறந்து அவரையும் மறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நான் என் மக வானதிய பார்த்த சந்தோஷத்துல இருக்கேன். விட்ட குறை தொட்ட குறையா யாராவது வந்து உறவு கொண்டாடுறத நான் விரும்பல. அதுவும் இல்லாம வந்த பிறகு ஊர்க்காரங்களாம் என்ன பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 5000 கொடு 10,000 கொடுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்லி கடனா கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால என்னைய பத்தி யார்கிட்டயும் எதுவுமே பேசாதீங்க. சரிம்மா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் பேசல. வானதி, வாமா சீக்கிரம், கோயிலுக்கு டைம் ஆச்சு. இதோ வரேன்.
இங்க பாரு வானதி, மேட்சிங் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நல்லா எரியுதா? சரி சரி போ, கோவிலுக்கு நேரமாச்சு. போ போமா. புடவை நல்லா இருக்காம்மா. அழகா இருக்க. கையில 2 வளையல் தான் இருக்கு. இந்தா, இந்த வளையலையும் போட்டுக்கோ. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், இருங்க. ஏன் வளையல கொடுக்குறேன்? இந்தாம்மா போடு. என் கைக்கு டைட்டா இருக்க மாதிரி இருக்கு, உள்ள போகல. இல்லடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுமா. கைய நல்லா அழுத்தி போடு, போகும். இல்ல பத்தல, நீங்களே வச்சுக்கோங்க. அம்மா நீங்க கொடுங்க. இது சரியா இருக்குமா? ராஜேஸ்வரிய நான் நோஸ் கட் பண்ணலான்னு பார்த்தா வளையல் வானதிக்கு சேராம போயிடுச்சே. விட மாட்டேன், ஏதாவது பண்ணுவேன். நாங்க வருவோம்ல, சமைச்சு வெப்பல்ல. ராஜேஸ்வரி வந்து காட்டுற என் ஆட்டத்தை. போலாமா? போலாம். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. வரோம் சம்பந்தி. என்னங்க சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? எனக்கு தெரியும் நீ சரியா சாப்பிட்டிருக்க மாட்ட. நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்தா. அம்மா நான் தரேன். என்ன வானதி? இல்ல, ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்கதான் கேக்கல. அவங்க செஞ்சது சரிதான் வானதி. நீயே ஒரு மாதிரியா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எங்களுக்காக சமைச்சு காத்துட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க ஏதோ ஒரு வானதி, வாழ்க்கையில எப்பவும் நாம நினைச்ச மாதிரி நாம ஆசைப்படுற மாதிரி இருக்காது. அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அது உனக்கு தெரியாதா என்ன? நீ வருத்தப்படுற அளவுக்கு எந்த தப்பும் நடந்தரல. நானும் நீங்க வெளியில சாப்பிட்டு வந்ததுக்காக வருத்தப்படல. சாப்பிடு. பாத்து, உன் அம்மா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நான் தான் நினைக்கிறேன். இந்தம்மா குடி. பாத்து. நான் ஏன் நினைச்சேன் தெரியுமா? நானும் தானே சாப்பிடாம இருக்கேன்.
மாமியாலும் மருமகளும் ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறீங்களே. என்ன சொல்ற வானதி? நான் இது வரைக்கும் என்னைக்காவது உங்ககிட்ட போய் சொல்லிருக்கேனா? அவங்க என் அம்மா தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்திருக்காங்க தான். ஆனா என்னமோ தெரியல, அவங்க மேல பெருசா எனக்கு எந்த ஈர்ப்பும் ஏற்படல. நான் வெளியே இத சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உங்ககிட்ட என்னால என்னோட உணர்வுகளை மறைக்க முடியாதுல்ல, அதான் உங்ககிட்ட உண்மையே சொல்லிட்டேன். ஐயோ வானதி, இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிருக்கூடாதுன்னு எனக்கு இப்பதான் தோணுது. ஏதோ அவசரப்பட்டு சொன்ன மாதிரி இருக்கு. அதனாலதான் உனக்கும் அதே மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். அதான் ஏன்னு தெரியல. ஏன் வானதி, ஒரு பொண்ணுக்கு அம்மாவை எப்படி பிடிக்காம போகும்? அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லல, ஆனா அவங்க காட்டுற அன்பு பாசம் தான் முக்கியம்னு எனக்கு தோணவே இல்லை. ஏங்க, நான் அம்மாவை திருச்சியில முதல்ல பார்த்தேன்ல, அன்னையில இருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க என் மேல காட்டுற அன்பும் பாசமும் அக்கறையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட அம்மா எப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சேனோ அப்படிதான் எனக்கு ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அன்பு எனக்கு கிடைச்சதால மத்த எல்லாரும் காட்டுற அன்பை விட அதுதான் என்னமோ எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது. அதனாலதான் சொல்றேன், என் உண்மையான அம்மா காட்டுற அன்பும் பாசமும் அக்கறையும் எதுவுமே எனக்கு பெருசா தெரியலங்க. நாம நம்ம மனசு சொல்றதான் கேட்கணும். உன்னோட உணர்வுகளை நான் மதிக்கிற வானதி. ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும். இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவரு, அதுக்கான மரியாதையை காப்பாத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வானதி விஷயத்துல யாரு வேணாலும் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அத கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கேன். பெத்தவன் நான் இருக்கேங்க. என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு திமிராகாதடி. கொஞ்ச நாச்சும் கட்டின புருஷனை மதிக்க கத்துக்கோ. ஏழு வீட்டு பொண்ணு தானே, நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துடுவான்ற தைரியத்துல தானே இருக்கீங்க. அதனால தானே நீங்க எல்லாம் இப்படி பண்ணிருக்கீங்க. வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சுட்டா நீ என்ன பெரிய இவளா? 1000 தான் இருந்தாலும் நீ வெறும் பொம்பளை, நான் ஆம்பளடி. கட்டிக்க போறவங்களோட சம்மதம் இல்லாம எப்படிங்க நீங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அப்போ இங்க எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். மத்தவங்கள பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, அப்படிதானே? நான் குடிச்சிட்டு வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா அதுக்கு கோச்சிக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு போய்வா நீ? புருஷன்னா கோவத்துல அடிக்கத்தான் செய்வான். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு குடும்பத்தை நடத்துறதா பொம்பளை. இப்படி அமைதியா இருந்தா என்னங்க அர்த்தம்? ஒழுங்கா எனக்கு அடங்கி இருக்கலன்னு வை, உன் கழுத்துல தாலி கட்ட தெரிஞ்சு எனக்கு அது அத்தியறியதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் ஆயுசுக்கு நீ வாழ வேண்டியதா இருக்கணும். அத ஞாபகம் வச்சுக்கோ. உங்களை தாங்க கேக்குறேன், பதில் சொல்லுங்க. வசுந்தரா, உன்னை என்ன சொல்றது? இரு, இந்தா, இன்னைக்கு உனக்கு பேசினதை விட 2 மடங்கு பணம் வச்சுக்கோ. வசுந்தரா, நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். சரியான நேரத்துல சரியான இடத்துல வச்சு அந்த ராஜராஜேஸ்வரிய தலகுனிய வச்ச பாத்தியா? பா, அங்க நிக்கிறேன். கையில பாம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அத சரியான நேரம் பார்த்து எதிரி தலை வெடிச்சு போற அளவுக்கு எரியணும். அத நீ சரியா செஞ்சிட்டியே. அங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த ராஜராஜேஸ்வரி அம்மா அது அப்படி இது இப்படின்னு வானத்திக்கு முதலிரவு நடக்க முடியாம போனதுக்கும் அவளுக்கு இதுவரைக்கும் குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கும் என்னென்னமோ காரணம் சொல்லி மழுப்பி தத்தளிச்சு நின்னாங்க பாத்தியா? அதெல்லாம் பாக்க பாக்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நான் ரசிச்சேன், பார்த்து ரசிச்சேன், மனசுக்குள்ள சிரிச்ச வசுந்தரா. இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்டு அந்த ராஜேஸ்வரி தலைய கீழே குனிய வச்சிருப்பேன்.
அதுக்குள்ள அந்த கிழவ உள்ள புகுந்து கெடுத்துட்டான். அந்த ஆளு கெடுக்க வந்தா நீ என்ன வேடிக்கையா பார்த்த? அவரையும் தான் திக்கு முக்காட வச்சல. நீ யாரியா? உனக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்படி எப்படின்னு கிடுக்குப்பொடி கேள்வியை போட்டு அந்த ஆளை மடக்கிட்டிய. அந்த ஆளும் என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம திரு திருன்னு மூச்சுக்கிட்டு நின்னாருல்ல. ஆனா அந்த ராஜேஸ்வரிக்கு கோபம் வந்து கோபத்தை நம்ம மேல காட்டுறதுக்கு பதிலா பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டு இருந்த ஒருத்த மேல காட்டினா பாரு. இங்க பாருமுதா, அவ சாதாரண ஆள் இல்ல. எந்த விஷயத்தை எப்படி மடமாத்தி விடணும்னு நல்லா தெரிஞ்ச அனுபவசாலி. அவளை கொஞ்சம் கூட சிந்திக்க விடாம தட்டணும். அவ யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறதுக்குள்ள நாம் அவளை தூக்கணும். நான் அவளை என்ன செய்யணும்னு நீ தெளிவா ஸ்கெட்ச் போட்டு கொடு. நான் அடிச்சு தூக்குறேன். அவளை தூக்கி போட்டு ஒரே மிதி மிதிச்சிருப்பேன். வானதிக்காக நான் விட்டுட்டேன். வானதிக்காக தான் மாமா எல்லாரும் அமைதியா இருக்கும். வானதி சந்தோஷமா இருக்காளா மாப்ள? வானதி சந்தோஷமா தான் இருக்கா மாமா. எனக்கு போதும், உங்களுக்கு ஊத்திங்க. ஊத்திக்கிங்க, வைக்கப்படாதீங்க. Cheers. அப்படிதான். என்ன சொன்னீங்க? வானதி சந்தோஷமா தான் இருக்காளா? ஆமா மாமா. அம்மா கிட்ட கூட சொன்னேன். அவங்க நீ அமைதியாரு, அப்புறம் வானதி வருத்தப்பட போறேன்னு சமாதானம் சொல்றாங்க. சரி மாப்ள, பொறுமையா இருங்க. சில விஷயங்களை ஆற அமரதான் முடிவு செய்யணும். சொல்லு பாண்டியா. அப்படியா? அப்படியா? சரி, நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். நாளைக்கு முடிவெடுப்போம். மாப்ள, ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அது உண்மையான விஷயமா மாத்தி காட்டுறேன். ஏன் வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. உங்களை பாக்குறதுக்காக இவர் வாசல்லே நின்னுட்டு இருந்தாரு. உங்களுக்கும் அவரை நல்லா தெரியும்னு சொன்னாரா, அதான் கூட்டிட்டு வந்தேன். வேற என்ன சொன்னாரு? வேற எதுவும் சொல்லலையே. எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன். நாம அன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் இந்த ஆள் நம்மள தேடி வந்துட்டானே, ஒருவேளை நம்மள மாட்டி விட்டுருவானோ? அம்மா, வசுந்தரா அம்மா யாரு எப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? நான் சொல்றேன் கேளுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டியோட ஆபரேஷன் செலவுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்தை கொடுத்து எனக்கு உதவி பண்ணதே வசுந்தரா அம்மா தான். என் பொண்டாட்டி உசுரோட இருக்கிறதே அவங்களோட புண்ணியத்தினாலதான். இவளே ஒரு அன்னக்காவடி ஃப்ராடு. இவ எப்படி ஆபரேஷன் செலவுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பா? அப்பாடா, இவரை நம்மள போட்டு கொடுக்கற எண்ணத்தோட வரலன்னு நினைக்கிறேன். தப்பிச்சோம். ஓ, நீங்களா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இவ்வளவு நம்மள மாதிரி உருட்டுறாளே. எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. சரி, இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? அது பொண்ணோட படிப்பு செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுதுங்கம்மா. நீங்க தான் எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம வந்து உங்ககிட்ட கேட்க சொன்னீங்கல்ல. அதான் நீங்க ஊர்ல இருந்து வந்தது தெரிஞ்சு உங்களை பார்த்து உதவி கேட்கலான்னு வந்தேம்மா. அதான பார்த்தேன். பணத்தை வாங்குறதுக்கு தான் பார்ட்டி இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்குதா? பயங்கரமான அயோக்கியம். இவரை அப்புறம் வச்சுக்கலாம். இப்பவும் நான் உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். என் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏதாவது பணம் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்கம்மா. அம்மா,
வசுந்தரா அம்மாவோட அருமை பெருமை எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு? எப்பவுமே வலது கை குடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாம செய்யற தான தர்மம், அப்புறம் நாம செய்யற மத்த நல்லது எதுவா இருந்தாலும் நாம சொல்லி தெரியக்கூடாது. சரிம்மா. ஐயா, என்ன அடையாளம் தெரியலீங்களா? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, அதான் ஞாபகம் இல்ல. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கேளுங்க, பரவாயில்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பம் நம்ம ஊரை விட்டு வந்துருச்சுங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னதான் பொழப்புக்காக அசலூர் வந்திருந்தாலும் வருஷத்துல ஒரு நாள் நம்ம ஊர் குலதெய்வம் கோயில் திருவிழாவுக்கு வந்துட்டு போலாம்ல, அதுக்கு கூட வராம இருக்கீங்களே. இல்லங்கய்யா, எங்க பொழப்ப பார்க்கவே நேரம் சரியா இருக்குதுங்கய்யா. இதுல எங்க ஊர் பக்கம் எல்லாம் வர்றதுங்கய்யா. சரிங்கய்யா, ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கீங்களா? உங்களை பார்க்க தான் வந்தோம். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு தகவல் தேவைப்படுது. சொல்றேங்கய்யா, உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ கேளுங்கய்யா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். என்ன கமலா, தண்ணி கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? பின்னால கொஞ்சம் வேலை இருந்ததுங்க. தண்ணி குடிங்க ஐயா. வானதி அம்மா, மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் கோவிலுக்கு வர நேரத்துல மட்டும் நம்ம கஷ்டம் எல்லாம் காணாம போய் நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் உன் கூட கோவிலுக்கு வரதுன்னா அது எனக்கு தனி சந்தோஷம். எனக்கும் தான் அம்மா. எதுவா இருந்தாலும் கோயிலுக்கு வாங்க பேசிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்திருக்கேன். என் பொண்ண உங்க வீட்டுல கட்டி கொடுத்ததுக்கு இப்ப அவளும் கஷ்டப்படுறா, நானும் கஷ்டப்படுறேன். என்னமோ சத்தம் கேக்குது, வா என்னன்னு போய் பாப்போம். அவ உங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு தானே எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். நீங்க கேட்ட நகை நெட்ல இருந்து பண்ண பாத்திரம் வரைக்கும் நான் எதுலயாவது குறை வச்சேனா? ஊர்ல போய் கேட்டு பாருங்க. கல்யாணம் ஆனதுமே ஒவ்வொருத்திங்க புருஷனை முந்தானையில முடிச்சுக்கிட்டு தனி குடுத்தன கூட்டிட்டு போயிடுறாளுங்க. ஆனா என் பொண்ணு அப்படியா? என்னைக்கும் கூட்டு குடும்பமா இருக்கணும் தானே நினைக்கிறா. அப்படி இருக்கிறவள பிறந்த வீட்டோட ஒட்ட விடக்கூடாதுன்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நான் என் பொண்ண பார்த்தே 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்னையும் உங்க வீட்டுக்கு வர விட மாட்டேங்கிறீங்க, அவளையும் என் வீட்டுக்கு வர விட மாட்டேங்கிறீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அதான் தினமும் போன்ல 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. போன்ல பேசிட்டா போதுமா? பெத்தவளுக்கு பொண்ண பாக்கணும்ன்ற ஆசை இருக்காது? பொண்ண கட்டி கொடுத்துட்டா அவளுக்கு எல்லாமே மாமியார் தான். அதனால எப்பயும் வந்து அம்மா பொண்ணுன்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்காதீங்க. என்னங்க பேசுறீங்க? பெத்தவளை விட ஒரு பொண்ணு மேல மாமியாருக்கு என்னங்க உரிமை வந்துட போகுது? அம்மா, பாக்குறதுக்கு பெரிய வீட்டு ஆளு மாதிரி இருக்கீங்க. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அம்மா கிட்ட பேசக்கூடாதா? என்ன இருந்தாலும் அவ மேல உரிமை உள்ளவ மாமியாரை விட பெத்தவ தானே. கல்யாணம் ஆனதும் பிறந்த வீட்டு சொந்தம் விட்டு போயிடுமா? அப்படி என்ன அம்மாவை விட மாமியார் வசதியா போயிட்டாங்க? ஒரு பொண்ணுக்கு அம்மா முக்கியமா இல்ல மாமியார் முக்கியமா? நீங்களே சொல்லுங்கம்மா. எப்பவுமே பெத்தவங்களுக்கு அப்புறம் தான் மத்தவங்க. என்னைக்குமே ஒரு பொண்ண அவங்க அம்மாவால தான் உரிமை கொண்டாட முடியும். என்ன இருந்தாலும் மாமியாருங்கிறவ அம்மாவுக்கு அப்புறம் தான். சரியா சொன்னீங்கம்மா. பெரியவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல, இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவங்க சொல்லிட்டா அது நியாயம் ஆயிடுமா? நீங்க டிவோர்ஸ் நோட்டீஸ வானதியோட அம்மா கிட்ட கொடுத்ததுனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? உங்களை யாரு அவங்க கிட்ட நோட்டீஸ கொடுக்க சொன்னது? சம்பந்தியம்மா, எப்படிங்க? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அது லெட்டரா, கோர்ட்ல இருந்து வந்த நோட்டீஸா,
இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. அத பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வானதிய மாப்பிள்ளை விவாகரத்து பண்ண போறாருங்கிற விஷயமே எனக்கு தெரியுங்க. நான் கதி கலங்கி போயிட்டேங்க. ஓன அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அழறத பார்த்துட்டு வசுந்தரா வந்து அவங்களா அந்த கடுதாசியை வாங்கி பார்த்துதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த கடுதாசிய அவங்க கிட்ட காட்டியும் இருக்க மாட்டேன், நானும் பிரிச்சு பார்த்திருக்க மாட்டேங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா வானதியோட அம்மா இது 3வது டிவோர்ஸ் நோட்டீஸ்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த 2 டிவோர்ஸ் நோட்டீஸையும் யார் வாங்கினா? ஐயோ, எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. சம்பந்தியமா, சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. 2 நோட்டீஸ் முன்னாடி வந்திருக்குன்னா அத யார் வாங்குனாங்க, என்ன பண்ணாங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நோட்டீஸ் வந்துச்சுல, அத நீ பார்த்த இல்ல? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம யாருக்கிட்ட காட்டணுமா அவங்க கிட்ட மட்டும் காட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு அழுது ஒப்பாரி வச்சிருக்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும்ங்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. எங்க நானே என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலையில கதி கலக்கி போயிருக்கேன். நீங்க என்னடா நான் 3வது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி இப்படி எல்லாம் பேசுறீங்க. என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இப்படி எல்லாம் ஆகும்னு நான் என்ன கனவாங்க கண்டேன். அம்மா ஒண்ணு சொல்லாதீங்க, நடந்ததுக்கு அவங்க எப்படி பொறுப்பாவாங்க? அம்மா மேல எந்த தப்பும் இல்லப்பா. பாரு, இப்ப கூட வானதி உனக்கு தான் சப்போர்ட் பண்றா. அவளுக்கு போய் இப்படி எல்லாம் ஆயிருக்கே, அத நினைச்சாதான் என்னால தாங்கிக்க முடியல. நம்ம எவ்வளவு சொல்லியும் வானதி அம்மா சாந்தமால. இப்ப என்னதான் பண்றது? அத பத்தி யோசிக்காம ஒருத்தர் குறை சொல்லி யாருக்கு என்ன பிரயோஜனம்? இனி என்ன செய்யணுங்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? சம்பந்தி சொன்ன மாதிரி வானதி அவங்க கூட போகட்டும். உன்னால மாத்த முடியும். நம்ம குடும்ப பிரச்சனைய நீதானே நிரந்தரமா தீர்க்க முடியும் வானதி. அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் தற்காலிகமா எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதா. எனக்காக இத நீ செய்வியா வானதி? அம்மா, உங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நீங்க என்கிட்ட என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேம்மா. என் சந்தோஷத்தை விட நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அழாத வானதி, எங்களுக்காக நீ செய்ய போற தியாகம் தான் நம்ம குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். உங்க அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கே நீ கிளம்ப. திரும்ப என் வானதிய வரவேற்க நான் காத்துக்கிட்டே இருப்பேன். இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. என் பொண்ணு இந்த வீட்ல இருக்கிற கடைசி நாள் இதுவா மட்டும்தான். அடேங்கப்பா, கொஞ்சம் விட்டா நம்மளே அழ வச்சிருவா போல இருக்கு. இதுக்கு மேல இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இவளை ஊருக்கு கூட்டிட்டு போய் தான் ஒரு முடிவு கட்டணும். நீ வா வானதி, போலாம். கொஞ்சம் பொறுமையா இருமா. நீ எடுத்த முடிவு சரிதாம்மா. பொண்ணு பெத்தவ நீ மனசு கலங்கி ஒரு முடிவு எடுக்கிறன்னா அதை நீ யோசிக்காம செஞ்சிருக்க மாட்டேன். உன் முடிவை நான் மதிக்கிறேம்மா. அப்பா, இந்த பெருசு எங்க ஆட்டத்தை கலைச்சிருமோன்னு நினைச்சேன். வயசாச்சுல்ல, அதான் வசுந்தரா சொன்னது அப்படியே நம்பிட்டாரு. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். பெரிய மனுஷங்கிற முறையில நான் ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன். நீ எடுத்த முடிவு தப்பா ரைட்டான்னு சொல்ற உரிமை எனக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு எடுக்கிற முடிவு நாளைக்கு மாறலாம் இல்லையா? அப்ப நாம வருத்தப்படக்கூடாது. நாம எடுத்த முடிவால தான் நம்ம பொண்ணு வாழ்க்கை
இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்க கூடாது. இல்லங்கய்யா, நான் எடுக்கிற முடிவால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சம்மதம் தான். நீ சொல்றது ஒரு வகையில நியாயமா இருந்தா கூட நான் சொல்ல வரத நீ கொஞ்சம் புரிஞ்சிக்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எதுக்கும் ஒரு தடவை நம்ம குடும்ப வழக்கப்படி நம்ம குலதெய்வம் ஐயனார் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு அவரோட சம்மதத்தை கேட்போம். எதுக்கு தேவையில்லாம இந்த கிழவன் நம்மள அந்த ஊருக்கு இழுக்கிறான்? சரின்னு சொல்லுவோமா? அங்க போனா பெருசா என்ன நடந்துற போகுது, சரின்னு சொல்லி வைப்போம். நம்ம குலதெய்வத்தை போய் பாக்குறதுல என்னம்மா யோசனை? அங்கேயும் கார்த்தியோட வானதி வாழ வேண்டான்னு உத்தரவு வந்துருச்சுன்னா நாமளே அவங்கள பிரிச்சு விட்டுருவோம். கோயில் உத்தரவை எல்லாரும் ஒரு மனசா ஏத்துக்கணும். என்ன நான் சொல்றது? பெரியவங்களோட சொல்லு தெய்வத்தோட சொல்லு மாதிரி. ஆ, உங்களோட கோவிலுக்கு நாங்க வரதுக்கு சம்மதம். திக்கத்தவங்களுக்கு அந்த தெய்வம் தான் துணை. நாங்க ரெடி. ஆனா அங்க வந்து எங்களை வேற மாதிரி யாரும் கட்டாயப்படுத்த கூடாது. நீ கோயிலுக்கு வந்தா போதும்மா. ராஜேஸ்வரி அம்மா, நான் சொல்றது சரிதானே? ஐயா, நீங்க பெரியவங்க, நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். எங்களால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. சரிம்மா. நம்ம ஏமாத்திருக்கோம் அப்படின்னா அம்மாவும் ஏமாத்திருக்காங்க. அப்ப நான் அம்மா கிட்ட போய் அதை சொல்லி இப்ப போய் நீ யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. கடவுள் தான் நம்மளை பிரிக்காம இருக்கணும். ஆனா நம்மளை யாரு பிரிக்க நினைச்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும் பாரதி. சரிங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டென்ஷன் ஆயிட்டா தேவையில்லாத பிரச்சனை தானே, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப நீ உங்க அம்மா கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ராஜேஸ்வரி அம்மா அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்களா? இதுக்கு தேவையில்லாம பிரச்சனை இருந்தா அவங்களே எதுவும் பேசாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன கூட போய் உன்னோட அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வான்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க குலதெய்வம் என்னை கண்டிப்பா கைவிடாது. ராத்திரி பூரா அழுதுகிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னையும் என் புருஷனையும் எப்பவும் பிரிச்சிடாத, என்னையும் என் ராஜேஸ்வரி அம்மாவையும் பிரிச்சிடாத. அவங்க எந்த தப்புமே பண்ணலன்னு வேண்டி இருக்கேன். எனக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சரி. யாரு யாரு புதுசா என்ன பார்க்க வந்தது? யாரு யாரா? என் முன்னாடி வந்து நில்லு. அம்மாடி வசுந்தரா, கிட்ட போமா. வானதியை கூட்டிட்டு போக வந்திருக்கல்ல, போய் அருள்வாக்கு கேளு. போ, கேளு கேளு, போ. வா. யாரு நீ? யாரு சொல்லு. என் சன்னதிக்கு போய் ஆகாதே, போய் என்கிட்ட செல்லாதே. என் குலத்தை யாருக்கு எடுக்க விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், சொல்லு. விட மாட்டேன், உண்மையை சொல்லு. என் பார்வையில இருந்து நீ தப்ப முடியாது. சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. யாரு நீ? சொல்லு, உண்மையை சொல்லுன்னு சொல்றல. சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுன்னு சொல்றல. சொல்லு, சொல்லு, உண்மையை சொல்லிடுற. சொல்லு, 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 சொல்லு. சொல்லிடுறேன், நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். பாரதியோட உண்மையான அம்மா இல்ல.
காசு காசப்பட்டு நடிக்க வந்தேன். தப்பு சாமி, தப்புதான். கேளு, எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேளு. கேக்குறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க. இங்க சாமிக்கண்ண யாரு? நான் தாங்க. வணக்கம். நான் தான் இவன் ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சேன். நான் தான் இவளை இங்க வர வச்சேன். நான் தான் உங்களுக்கு தகவல் சொன்னேன். இவளை ஜீப்ல ஏத்துங்க. ஜெயிக்க போற கடைசி நிமிஷத்துல தோத்துட்டோமேமா. எல்லாம் அந்த கிழவனால வந்துச்சு. திடீர்னு வந்தான். குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு சொன்னா வானத்தையை கூட்டிட்டு போய் மொத்த விஷயத்தையும் கெடுத்துட்டான். அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே வசுந்தரா வானத்தியோட உண்மையான அம்மா இல்லங்கிற உண்மையை தெரிஞ்சு வச்சுட்டு தாண்டி வந்திருக்காரு. அது வரைக்கும் பரவாயில்ல. வீட்டுல வச்சு உண்மைய சொல்லியிருந்தா நம்மள இல்லடி மாட்டிருப்போம். ஆமாமா, நல்ல வேலைமா அந்த வசுந்தரா நம்மள பத்தி சொல்லாமையே போயிட்டா. என்ன அடி விழுந்தது அவளுக்கு? உனக்கு கூட சவுக்கடி விழுந்துச்சேமா. என்னடி கிண்டலா உனக்கு? இதெல்லாம் நான் ஏன் செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியாத உனக்கு? எல்லாம் உனக்காக தாண்டி. அம்மா, நான் கிண்டல் பண்ணலம்மா. நீ தப்பு பண்றது சாமிக்கு தெரிஞ்சுதான் அடிச்சிருக்கோமோ? நம்ம வேணா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்போம்மா. அதுதான் தர்மம். வாய மூடுடி. தர்மம் நமக்கு நல்லது நடக்கணும்னு நாம தான் ஆர்த்தி நினைக்கணும். தோத்துக்கிட்டே இருக்கோமேமா. முயற்சி பண்ணிட்டே இருக்கும்னு சொல்லு ஆர்த்தி. இங்க பாரு, தோத்துருவோமோங்கிற பயத்துல முயற்சியை கைவிடுறான் பாரு, அவன் தான் உண்மையிலேயே தோத்து போனது. லாயர் போன் பண்றாரு. இவர் எதுக்கு இப்ப போன் பண்றாரு? போன் வழியா வேற என்ன வில்லங்கம் வருதோ. வணக்கம்மா. சொல்லுங்க சார். ஒரு நல்ல செய்தி இருக்கு. சொல்லுங்க சார். நான் இப்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். இனி நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. என்ன சொல்றீங்க சார்? நேர்ல வாங்க, டீடைலா சொல்றேன். அம்மா, என்னம்மா? ஆர்த்தி, லாயர் ஏதோ சந்தோஷமான விஷயம் இருக்கு, நேர்ல வாங்கன்னு சொல்றாரு. இது செல்போன் ஜாமர் மாதிரி இருக்கு சார். எஸ், யூ ஆர் ரைட். இது செல்போன் ஜாமர் தான். நீங்க வானதியை உங்க கூட கூட்டிட்டு போகும்போது இதையும் உங்க கையோட எடுத்துட்டு போங்க. இது எப்பவும் இப்படி ஆன்லயே இருக்கணும். இது ஆன்ல இருந்தா உங்க செல்போனுக்கு எந்தவித காலோ மெசேஜோ வராது. அதே மாதிரி நீங்களும் யாருக்கும் கால் பண்ணவும் முடியாது. வானதியை நீங்க கூட்டிட்டு போகும்போது நான் ஏன் இதை உங்க கூட எடுத்துட்டு போகணும்னு சொல்றேன்னா, எப்படியாவது இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதனால வானதிய ஒரு 2 நாளைக்கு மட்டும் இங்க இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க திரும்பி வரும்போது அவங்களுக்கு விவாகரத்து ரெடியா இருக்கும். அத நான் பாத்துக்கிறேன். என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்டுங்க சார், கரெக்டுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்க? என்ன ஏமாத்துறதுக்கா? அதுவும் பணத்துக்காக வந்தாங்களா? ஆமாடா, நல்ல வேளை வானதி, நீ மட்டும் அவ கூட போயிருந்தீனா உன்னையும் கொண்டு போய் எங்கேயாவது பணத்துக்காக. சம்பந்தி, பேசாம இருக்க மாட்டீங்களா? வானதியே மனசு உடைஞ்சு போயிருக்கா. அம்மா எங்கன்னு தேடிக்கிட்டு வரவகிட்ட
அது உன் அம்மா இல்லைன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. வானதி, நீ இதெல்லாம் கடந்து வரணும். நீயும் நானும் கும்பிட்ட சாமி நம்மள கைவிடல, சரியான நேரத்துல நம்மள காப்பாத்திருச்சு. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? சாமி கண்ணன் தான் அவளை பத்தி விசாரிச்சு கண்டுபிடிச்சு போலீஸ்ல சொன்னாரு. போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போலீஸ் எல்லாம் உன்னால தாண்டி. நான் அவங்கள பார்க்கணும். அம்மா வேஷம் போட்டு ஏன் நான் ஏமாத்தினாங்கன்னு அவங்க முகத்துக்கு நேரா கேட்கணும். 23 வருஷமா என்னோட அம்மா யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட முகம் எப்படி இருக்கும், பேச்சு எப்படி இருக்கும், சிரிப்பு எப்படி இருக்கும், எப்படி என் மேல அன்பு காட்டுவாங்கன்னு எதுவும் தெரியாம தவிச்சு போயிருந்தேன். அம்மா மாதிரி என்கிட்ட வந்து பொய்யா நடிக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. மனசெல்லாம் பாரமா இருக்குமா. என்னால இத பொறுத்துக்கவே முடியல. ஏமா, எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? நான் அவங்கள பார்த்து வேண்டாம் வானதி, வேண்டாம். இனிமே நீ அவங்கள பார்க்க வேண்டாம். நீ மட்டும் ஏமாறல, நானும் கார்த்திக்கும் இந்த வீட்ல எல்லாரும் சேர்ந்து ஏமாந்திருக்கோம். உணர்ச்சி வசப்பட்டு அறிவுபூர்வமா இவ யாரு, எங்க இருக்கா, எங்க இருந்து வந்தா எதையுமே விசாரிக்காம ஏமாந்துட்டோம். தங்கச்சிமா, அவளை ஜெயில போடணுமா? இவரு முதல்ல இங்க இருந்து கலப்பணும். அவ இங்க வந்தது, ஏமாத்துனது, இது எல்லாமே வெளியில தெரிஞ்சா நமக்கு தானே அசிங்கம். நம்மள ஏமாத்தின சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு கொடுத்தது நாம தானே. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், பண்ண போறதும் இல்ல. நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. அமுதா, பரவாயில்லடி, உன் பக்கமும் அதிர்ஷ்ட காத்து வீச ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு அப்படியே திருஷ்டி சுத்தி போட்டுக்கணும். இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல நம்ம வக்கீல் சாருக்கு போன் பண்ணி சொல்லுவோம். சொல்லுங்க மேடம். ஹலோ வக்கீல் சார், ஒரு இனிப்பான செய்தி. நீங்க சொன்ன மாதிரியே வானதிய ராஜேஸ்வரி கிட்ட இருந்து பிரிச்சு நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். சூப்பர் மேடம், சூப்பர். நீங்க அங்க இருக்கிற 2 நாளும் வானதி ராஜேஸ்வரிய கான்டாக்ட் பண்ணாம பாத்துக்கோங்க. நான் கொடுத்த செல்போன் ஜாமரை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இங்க நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வக்கீல் சார், அதுலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்ங்க. இப்போ நீங்க கொடுத்தீங்களே அந்த செல்போன் ஜாமர், அது ஒரே இடத்துல இருந்தாதான் வேலை செய்யுமாமே. கையோட அங்க எங்க எடுத்துட்டு போனா வேலை செய்யாதுன்னு என் பொண்ணு சொல்றா. அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இது அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியோட வந்திருக்கிற மூவபிள் செல்போன் ஜாமர். இத நீங்க ஆன் பண்ணி எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனாலும் பக்கத்துல இருக்கிற மொபைல சிக்னல் கிடைக்காம பண்ணிரும். அப்ப சரிங்க, நான் கையிலேயே எடுத்துட்டு போறேங்க. வக்கீல் சார், ராஜேஸ்வரி அவமானப்படுவாங்கல்ல, அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிடுங்க. யூ டோன்ட் வரி மேடம். அந்த ராஜேஸ்வரிய அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்ல, வெளியவே தலகாட்ட முடியாத அளவுக்கு பண்ண வேண்டியது என் பொறுப்பு. ஐயோ, நீங்க சொல்றத கேக்குறதுக்கே அப்படியே என் காது குளிர்ந்து போச்சுங்க. ராஜேஸ்வரி அசிங்கப்படணும், அவமானப்படணும், தலை குனிஞ்சு நிக்கணும். அத வானத்தை பார்த்து கத்தணும், கதறணும். இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. இப்ப எனக்கு நிம்மதியா இருக்குங்க. ஐயோ ஐயோ.